ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான குடமிளகாய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க 4 குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க, ஏன்னா குடமிளகாயில் இருந்தே நிறையா தண்ணி வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனீங்கன்னா போதும். சிம்மில் வச்சிடாதீங்க, மூடியும் வைக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தண்ணி நிறையா விட்டு பொரியல் கொல கொலன்னு ஆயிரும். இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கரம் மசாலா இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு ரொம்ப சுவையான குடமிளகாய் பொரியல். இந்த காயில் நிறைய வைட்டமின் இருக்குங்க. வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இதில் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட உணவில் சேர்த்துக்க வேண்டிய காய்ங்க. நீங்களும் இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.